ஹலோ பங்காளி. சொல்லுங்க பங்காளி. வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது பங்காளி. போன வாரம் கூட கோயம்புத்தூர் பக்கம் வந்தேன். என்னது கோயம்புத்தூர் பக்கம் போனீங்களா? அப்படியே நம்ம ஊர் பக்கம் வரல? ஆமா பங்காளி, ஒரே நாள் வேலை முடிச்சுட்டு போகணுமா, அதான் வர முடியல. அப்படியே அர்ஜென்டா கிளம்பிட்டேன். நீ அடுத்த தடவை வரும்போது வீட்டுக்கு வரலீடா. இனிமேல் தயவு செஞ்சு பேசாதீங்க. போன தடவை நான் என்ன சொன்னேன்? வீட்டுக்கு வாங்க, ஆத்தனி உடச்சும் உரம்பு நீடிக்கணும், 4 பேர் பேசணும் எல்லாம் சொன்னதானே. வந்தோடனே ஊருக்கு கிளம்பவே ஆயிடுச்சு, அதை வர முடியல பங்காளி. சாரி பங்காளி. இங்க பாருங்க, நான் ரொம்ப மன உடசலா இருக்கிறேன். தயவு செஞ்சு போனை வச்சிருங்க. அடுத்த தடவை நான்லாம் ஊருக்கு வந்தேன்னு வச்சுமே உங்க வீட்டு பாரு தலை பேச கூட படுறது. நீ போனை வைங்க, பேசுற இஷ்டமே இல்லை, வைங்க போன. The next day. பங்காளி, அந்த விநாயகர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் கோயம்புத்தூர். என்ன பங்காளி? ஹலோ பங்காளி, ஒருமைங்க நான் அதான் வண்டியில போயிட்டு இருக்கேன். இருங்க 5 நிமிஷம் தான் ஓப்பன். A few moments later. பங்காளி, அதே நான் வண்டியில போயிட்டு இருந்தேன், அதான் சரி இல்லைங்க தான் இப்போ ஓரமா நிறுத்திட்டேன். சொல்லுங்க பங்காளி. ஒன்றும் இல்லை பங்காளி, கோயம்புத்தூர் வந்துட்டேன். விநாயகர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் தான் இருக்கேன். காந்தி நகரா குபேர் ஏதோ சொன்னீங்க, அது அட்ரஸ் கரெக்டாக தெரியல பங்காளி. ஐயோ என்ன பங்காளி, நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா? ஆனால் 5 மணிக்கு கோயில் கிளம்பிட்டேன், திருச்சியும் போயிட்டேன். திரும்பினா வரட்டுங்களா? இருக்கட்டும் பங்காளி, ஊருக்கு போறீங்க, போயிட்டு வாங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். சரி பங்காளி, அடுத்த தடவை நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். இல்லைன்னா ஓசம் பங்காளி. சரிங்க பங்காளி, சரி பங்காளி, மறக்காம வந்துருங்க.